தாய்மார்களே, குழந்தைகளே, கலா ரசிகர்களே, முதற்கண் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேஸை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அழகான திட்டங்கள் தீட்டப்பட்ட வகுப்பு வாதங்கள் இல்லாத அளவிற்கு இது நன்றாக பின்னப்பட்டிருக்கிறது. இந்த பின்னலை இழுத்து இழுத்து நான் பார்க்கிறேன், வரவில்லை. நான் கேட்கிறேன், கோர்ட்டு போய் மகாஜனங்களை நான் சொல்லுவேன், யுவர் ஆனர் சொல்ல வேண்டாம். அதான் முதல்லயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 4 வார்த்தை அழகா பின்னால போட்டா தப்பா? ஐயோ, தண்டத்துக்காக எழுதி கொடுத்த உனக்கு சரியா மனப்பாடம் பண்றான்னு சொன்னேன்ல. பாவண்டா, 2 கிராக்கி நிக்கிறா, கால வரை விட்டுறாங்க. விச்சு, அந்த சேர்ல போய் உட்கார்ற. அதனுடைய தோரணை, பேச்சு இதெல்லாம் கவனிடா. சிம்டா சேது சாதாரண நடிகை நினைச்சியா? கொக்குடா. நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்கா இல்லையா? கவனமா இருக்கு. சரி, போய் உட்காரு, தோரணை காட்டு. யுவர் ஆனர். இங்கேயே கட்சிக்காரங்களே யுவர் ஆனரா? போடா, போய் உட்கார்றா, போடா. ஷீலா, ஷீலா. ஹாய். Hi. Darling. That is Mr. Victor. This is Miss Sheila. Oh, I see. Come to the point. Yes, I come to the point. உங்க அத்தை சாகறப்போ வாட்? அவங்க உங்க அத்தை சாகறப்போ சுய உணர்வோட அந்த உயிரை எழுதல அப்படின்னு சுப்பிரமணியா, சுயம் பிரகாசம், சுசீலா 3 பேரும் நோட்டீஸ் விட்டுட்டாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவங்களும் நாடகம் நடத்துறாங்கன்னு தெரியுது. நடத்துறாங்களா? அவங்க நாடகம் ஆடுறாங்க. ஆமாங்க, அவங்களும் ஆடுறாங்கன்னு தான் தெரியுது. இப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? அவங்க நோட்டீஸ் விட்டா நம்ம போஸ்டர் ஓட்டணும். ஐ மீன் திருப்பி பதில் நோட்டீஸ் விடணும். இந்த கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டானது. அதனால இத வாதாடி ஜெயிக்கணும் அப்படின்னா வேற வைக்கிற போனோம்யா. எனக்கு 10,000 ரூபாய் வேணும். எனக்கா? நமக்கு? ஆமா, நமக்குங்க. ஷீலா, எப்படிமா 10,000 ரூபாய் எப்படி சேர்க்க போறான்? வேணாம், கேஸை விட்டுருவோம். No, 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 no. 10,000 ரூபாய்க்கு பயந்து 5 லட்சம் ரூபாய் விட சொல்றேன். ஆஹா, மிலிட்டரி. யா, 10,000 ரூபாய் செக் கிளி. எதுக்கு கிளிக்குது? அங்கிள் விக்டர் கிளி. Yes. Wait a minute. Advocate. உங்களதான் சார். யாரு? ஆமாங்க, நான் தான் அட்வொகேட். இதுவரை எத்தனை கேஸ் ஜெயிச்சிருக்கிறேன்? இழந்த காலம் நான் தான் வக்கீல். ஏன் உடஞ்ச போலாம்? நீதிபதியில நான் தான் வக்கீல். ஏண்டா விச்சோ, அந்த பம்பாய் மேல அவ்வளவு சாதாரண கிடையா? அதுலயே நான் வக்கீல். ஏன் ஸ்மசானத்தில் முத்தம்? 6வது கொலையில வேற எவனாவது வாதாட முடியுமா? சரி, அவர் யார் உடனிட்டு இருப்பாரு, விடுங்க. அவரு பகல்ல தான் கோர்ட்டு, ராத்திரியில கொட்டக. அதுக்கு நீ வாதாடியோ என்ன செய்வியோ? என்ன செய்யறான் பாருங்க. எனக்கு தெரியாது. கேஸ் ஜெயிச்சு அங்கிள் கையில 5 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. யார் அது? வீட்டுல யார் நீங்க? கருப்பு கொட்டு போட்டிருக்கு தெரியல, வக்கீல். ஆமா, நீங்க ஆனந்தம். காவிய கட்டி இருக்கணும், யாருன்னு தெரியல. சாமியார். அம்மா இல்ல? எனக்கு அம்மா இல்லை. உங்க அம்மாவை கேட்கலையா? இந்த வீட்டு அம்மா எங்க? என்னங்க, நான் தான் இந்த வீட்டு அம்மா. 501 தெரியுமா? ஓ, வாசோ. என்ன ஐசே ஈபிகோ 501, அதாவது இந்தியன் பீனல் கோட் 501வது சட்டம் தெரியுமான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியலையா? இங்க கேட்க வந்திருக்கீங்களா? வக்கீலே காஸ் பண்ணாதே. அட்வொகேட், யூ ப்ரோசீட். சரி. மிஸ்ஸஸ் பார்வதி, சார். என்னுடைய கட்சிக்காரர் திருவாளர் விச்சு. ஆமா, என்னுடைய கணவர். நீங்க மனைவின்னு சொல்றதுக்கு ஆதாரம்? இந்த தாலி. கயிறு இருந்தா மட்டும் போதுமா? காரியத்துல நீங்க மனைவியா நடந்தீங்களா? என்னங்க? கமிங் டு தி பாயிண்ட். மனைவியாக இருந்த மற்றவர்களுடைய பேச்சு கேட்டு உங்க கணவரை நீங்க புறக்கணிச்சதுல நான் உங்களை விவாகரத்து செய்கிறேன். அட்வொகேட், எக்ஸ்கியூஸ் மீ, என்னுடைய கட்சிக்காரர் உங்களை விவாகரத்து செய்கிறார். சாமி, என்னங்க இது? விவாகரத்து பண்றாராமே. மன்மத ஹோமம் செய்து நான் அவனை அவர் கோர்ட்டுக்கே எடுக்கிறாருங்க. சார், அவரை வர சொல்லுங்க. இல்லன்னா அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. பார்வதி, வேகம் குறைகிறது. அனுசரித்து வந்த இத்தனை நாள் விரதமும் உன் கணவன் வந்தான் முடியில் அழிந்து விடும். பார்வதி, குழந்தை வேண்டுமா வேண்டாமா? சாமி, விரதமா அல்லது விவகாரமா? சார், கணவனா அல்லது குழந்தையா? சாமி, கோர்ட்டா அல்லது வீடா? சார், கமிங் டு தி பாயிண்ட். பூஜையா அல்லது புருஷனா? சாமி, இவ்வளவு டைட்டில கொடுத்திருக்கு. நாடகத்தை வெற்றிகரமா நடத்தி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நல்ல முடிவு. இதுவும் ஒரு அருமையான டைட்டில். சுவாமிகளுக்கும் நாடக அனுபவம் உண்டா? உலகமே ஒரு நாடக மேடை. ஓம் சத் சித் ஆனந்தம். சிந்திக்க நேரம் தர்றேன், நாளைக்கு நான் வர்றேன். சாமி, பூமி எல்லாம் ஆடுதே. நான் சிரிப்பதாலா? இல்ல, புருஷனை விட்டுட்டு பூஜை மட்டும்
இல்ல சுவாமி. கருப்பு கோட்டு கதை விடுகிறான். நீ காவியை நம்பு, கணவன் வருவான். ஓ